வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம என்ன ப்ளே பண்ண போறோம் அப்டின்னா, பார்த்தாலே தெரியலையா? மைன்கிராஃப்ட் தாங்க நீங்க ப்ளே பண்ண போறோம். இன்னைக்கு நம்ம மைன்கிராஃப்ட்ல என்ன மோடு என்ன மோடு ஈஸி மோடா தானே இருக்கும்னு பார்த்தீங்களா? கிடையாது. நம்ம வந்து ஹார்ட் மோடா தான் ஆடப் போறோம். ஏன்னா, நம்ம வந்திருக்கிறது சாதாரண ஹார்ட் இல்ல. ஹார்ட் அதாவது ஹார்ட் மோடு வச்சுட்டு அந்த மோட ஆன் பண்ணாலே எந்த ஒரு மோடுக்கும் ஆக முடியாது. அந்த மாரி ஒரு விஷயம் தான் இது. எவ்வளோ பெரிய விஷயம்னு பாருங்க. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து இந்த வீடியோல நம்ம வந்து இந்த இந்த இடத்துல இருந்து சர்வை பண்ண போறோம். வாங்க நம்ம வந்து வீடியோக்குள்ள போயிடலாம். நம்ம சர்வே பண்றதுக்கு முன்னாடி யாரெல்லாம் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் இன்னும் தட்டி விடாம இருந்தீங்களோ அதெல்லாம் தட்டி விட்டு பாருங்க. ஏன் தட்டி விட்டாதான் நமக்கு கொஞ்சம் இது பாருங்க, பக்கத்துலயே வில்லேஜ்லாம் இருக்கு. எவ்வளோ இது. ஸோ வாங்க நம்ம வந்து வீடியோக்குள்ள போயிடலாம். So let's get into the video. ஓகே மக்களே, நம்ம ஓகே மக்களே, இனி நம்ம எங்க வந்து இந்த வில்லேஜ்ல வந்திருக்கோம். இந்த வில்லேஜ் ரொம்ப நல்லா தான் இருக்கு. கீழலாம் அந்த இதெல்லாம் இருக்குடா. சரி நம்ம அந்த வீட்டுக்குள்ள போகல வேண்டாம்னு நினைக்கிறேன். வேணாம். ஸோ வாங்க நம்ம வந்து எங்க போனோம்னு பார்த்தீங்கன்னா, இங்க நிறைய ஐலாண்ட் இருக்கு. அங்கெல்லாம் போகணும். அதுக்கு பாட்டு செய்யணும். பாட்டு நம்ம செய்யணும். அதுக்கு முன்னாடி இந்த ஃபுட்டெல்லாம் கொஞ்சம் எடுத்துக்கணுங்க. ஃபுட்டு தேவை, ரொம்ப ரொம்ப தேவை. ஏன்னா ஃபுட்டுல இருந்தா தான் வாழ முடியும் அப்படின்ற ஒரு கட்டாய சூழ்நிலை. என்ன பண்றது? சாப்பிட வேணாம்டா. அது மைண்ட் பண்ணி பண்ணணும்டா. மைண்ட் பண்ணணும்டா. ஸோ நான் விளையாடுற மைண்ட் கிராஃப்ட் வந்து என்ன மாதிரி மைண்ட் கிராஃப்ட் பார்த்தீங்கன்னா, நான் வந்து கிராஃப்டிங் பில்டிங் சொல்றேன். மைண்ட் கிராஃப்ட் தான் விளாண்டுக்கிட்டு இருக்கேங்க. இந்த மைண்ட் கிராஃப்ட் விளையாடுறதோ இதுதான் ஒரிஜினல் டெக்ஸ்சர்ஸ், ஒரிஜினல் மைண்ட் கிராஃப்ட் மாதிரியே இருக்கும். இந்த ஒரிஜினல் டெக்ஸ்சர் மைண்ட் கிராஃப்ட் இப்படி நிறைய இந்த மைண்ட் கிராஃப்ட் செம்மையா இருக்கும்ல. ஸோ நீங்களும் விளையாடலாம். இது வந்து எங்க கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, எங்கேயும் இல்லை, பிளே ஸ்டோர்ல தான் கிடைக்கும். பிளே ஸ்டோர்ல நீங்க போய் டவுன்லோட் பண்ணி விளையாண்டுக்கலாம். கிராஃப்டிங் அண்ட் பில்டிங் இதுல ஃப்ரீயா வந்து நீங்க மோட்ஸ் கூட போட்டு விளையாடலாம். ஏன்னா நீங்க இதுல வெளியா வந்து நீங்க மோட்ஸ் கூட போனோம்னா வந்து என்ன சொன்னீங்கன்னா டிஸ்கமெண்ட் வச்சுங்க. ஏன்னா எங்க அம்மா வந்து கூப்பிட்டாங்க, அதனால போக வேண்டியதாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி கீழே உழுவாம விளையாடு. நமக்கு குறைவா இருக்கு. ஏன்னா அதுக்கப்புறம் தான் வாழ்க்கை போறோம். ஏன்னா இங்க தான் நிலைமை ரொம்ப அதிகமா இருக்கும். இந்த வீடு ரொம்ப நீட்டா இருக்கு. பொருள் வீட்டுக்கு போய் பார்ப்போம். என்னடா பண்ற? என்ன கொடுக்குற? நான் கொடுக்குறேன். என்னடா மீன் பக்கெட்டுக்கெல்லாம் தர? எனக்கு மீன் பக்கெட் இல்லை, எனக்கு இதை மட்டும் கொடு. இந்த கிராஃப்டிங் டேபிள மட்டும் கொடு. ரொம்ப நன்றி. இதெல்லாம் நடக்குது. ஓகே, இப்போ நம்ம வந்து எங்க போக போறோம்னு பாத்தீங்கன்னா, இந்த மேல ஏறி மத்த வீட்டுக்கெல்லாம் போய் பார்க்க போறோம். இன்னைக்கு இது மைன்கிராஃப்ட் உடைய சர்வைவல் நம்பர் 1 சர்வைவலை தான் நம்ம வந்து ஆண்டுகிட்டு இருக்கோம். இந்த ஆட போற இந்த நம்பர் 1 சர்வைவல்ல நம்ம வந்து என்னென்னமோ பண்ண போறோம். ஓடிக்கிட்டே இருக்கும். சாப்பாடு ஏய் பண்ண மாட்டியா? உனக்கு இருடா, நான் அப்புறம் வரேன். அவன் கை மாப்பன உடம்பு கூடாது. இந்த வீட்டுக்கு அடிக்கிறானா இது பண்ண. வாவ், எனக்கு இந்த இது கிடைச்சிருக்கு, நிறைய பொட்டேட்டோஸ் கிடைச்சிருக்கு. இதெல்லாம் அந்த பேக்ல போட்டு எமரல்டு தேவைடானா அந்த பிரெட்டு, அப்புறம் இந்த ஆப்பிள் அதெல்லாம் அதில் போட்டு இந்த ஷெல் பாக்ஸ் இங்கே போட்டு இந்த மெட்டல் மண்ணில் அடிக்கிறதுக்கு நம்ம வெப்பன்ஸ் வேணும். இந்த வெப்பன்ஸ்லாம் அப்புறம் எடுத்து வரேன். இந்த வீட்டுக்குள்ள ஒண்ணுமே இருக்காது. இந்த வீட்டுக்குள்ளே ஒன்றும் இருக்காது. ஆனால் நம்ம இந்த வீட்டுல இருந்து ஒரு பெட்டு மட்டும் உடைச்சிக்குவோம். சரி, இப்போ நம்ம வந்து எங்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, மேலே ஏறி அந்த வில்லேஜ் போக போறோம். இந்த வீட்டுக்கு போக போறோம். இந்த வீட்டுல வந்து பிளாக் இது வந்து இது மோனோ ஆர்மர் செட் இருக்கு. அந்த ஆர்மர் செட் எடுத்து பாரு. அதான் பிரெட்டு கிடைச்சிருக்கு. ஓகே, ரொம்ப நன்றி. அப்புறம் இந்த பேக் கிடைச்சிருக்கு. ஏடா இந்த ஒரு இது இவ்வளோ ஃபுல் ஆயிடுச்சா? இன்னைக்கு லெதர் ஆர்மர் தேவையில்ல. அப்புறம் வந்து அங்க மேல போலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது போகலாம், ஆனா இப்ப இல்லை. போலாம், ஆனா இப்ப இல்லைன்னு நினைக்கிறேன். இப்பதான் வாங்க போலாம். ஸோ இந்த வீடியோ யாரெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அவங்க லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஏன்னா நீங்க போடுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் எனக்கு காசு மாதிரி சொல்ல முடியாது. நீங்க கொடுக்குற நம்பிக்கை
நம்ம உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ஆனா அந்த பெட்டி இந்த இது நிறைய கிடைச்சிக்கிட்டே இருக்கு. அந்த முறைச்சு நம்ம இதுல போடு. என்னடா இது இது நான் இதுல போடணும். ஏன்னா போட்டாச்சு. இந்த ஆப்பிளையும் இந்த பேக்கை இதுல போட்டு இந்த பேக்கை இதுல போட்டுருவோம். பேக்கா வச்சிருக்கோம். ஒன்னும் முடியாது பாத்தீங்களா? இல்ல இவன் என்ன பண்றான்? எங்கடா போயிட்டான்? இங்க ஒரு வில்லேஜரு சின்ன வேணா மாதிரி போயிட்டான். இந்த வீட்டுக்குள்ள செஸ்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா இந்த வீடு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா அந்த வீட்டுல எங்க பாத்துருக்கோம் நமக்கே தெரியாது. அப்புறம் மேல வந்து ஒரு புக்கு ஷெல்ஃப் வீடு இருக்கு. அத போய் பார்க்கலாம்னு பார்த்தா அப்பதான் பிளாக். இது வேற போயிட்டே இருக்கு. இந்த வீட்டுக்கு எடுத்தாச்சா? ஓ இன்னும் இல்ல. நிறைய ஆப்பிள்ஸ் கிடைச்சிருக்கு. அப்புறம் நிறைய பொட்டேட்டோ, அப்புறம் கொஞ்சம் அப்புறம் வந்து இது கிடைச்சிருக்கு. இது கொஞ்சம் நல்லா ஏறி 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 ஏறிட்டோம். மேல ஏறி பார்த்தா ஏதாவது வீடு தெரியுது. பார்த்தா இவ்வளோ பெரிய ஐலாண்டா? இது தெரிஞ்சுதுங்க ஐலாண்டுன்னு நினைக்கிறேங்க. இது புக்கு ஷெல்ஃப் இடம். மேல போய் பார்ப்போம். மேல ஒண்ணுமே வச்சுக்கல. அடா பாவி ஒண்ணுமே இல்லாம ஒரு இடமாதான் கேட்டேன். சரி இந்த விட்டா மட்டும் வைன் பண்ணி எடுத்துப்போம். விட்டு கொடுத்ததுக்கு வந்து நம்ம எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா அந்த டபுள் டோர் வீட்டுக்கு போவோமா? ஏன்னா அந்த டபுள் டோர் வீட்டுக்கு நானும் போலங்க. அப்புறம் அந்த பாதி வீடு கீழே ஐயோ கீழே விழுந்துட்டேன்டா. என்னடா கொடுக்குறேன்? என்கிட்ட 2 எமரல்ட் இருக்குடா. வந்து ஒரு பேப்பருக்கு இது தரான். என்ன பிரேச்சா போடா. எனக்கு அந்த புக்கு தேவையில்லடா. கீழே விழுந்து பாத்துக்கோ. பாரு கீழே விழுந்துகிட்டே இருக்கேன். இந்த கீழே விழுந்துகிட்டே இருக்குங்க. அதெல்லாம் பிரச்சனையா இருக்கு. வீட்டுக்குள்ள ஒரு அண்ணன் இருக்கு. அதுக்கப்புறம் இங்க இது இருக்கு. வெட்டு வச்சு சாப்பிட்டு அதுக்கப்புறம் இதை மைண்ட் பண்ணுவோம். இந்த வெட்டை வச்சு இதை மைண்ட் பண்ணுவோம். அப்புறம் நமக்கு கிடைச்சிருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து எங்க ஆரம்பிச்சோம்னா நம்ம வந்து ஒரு உட்டை மைண்ட் பண்றதுக்காக போறோம். உட்டை மைண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வராங்க. உட்டை மைண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஓகே மக்களே, நான் வந்து இப்ப என்ன ஆயிடும் பாத்தீங்கன்னா நம்ம வந்து உட்டெல்லாம் மைண்ட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு இந்த கிராஃப்ட் டேபிள் இங்க போட்டு இந்த இதை நம்ம வந்து இதை நம்ம இது பண்ணிட்டு இப்போ நம்ம கிராஃப்டிங் டேபிள் எடுத்து என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா நம்ம கிராஃப்டிங் டேபிள் எடுத்து இந்த உட்டு 20 உட்டு கிடைச்சிருக்கு. 20 உட்டுக்கு தேவையா அப்படின்னா தேவைதான். ஸோ அடுத்து வந்து என்ன பார்த்தீங்கன்னா இந்த உட்டெல்லாம் வச்சு என்ன செய்யுது என்ன செஞ்சிட வேண்டியதான். ஒரு ஸ்டிக்கு செஞ்சுட்டு போவோம். ஏன்னா நம்ம இந்த ஒரு ஸ்டிக்ல தான் எல்லாம் செய்ய போறோம். ஏன்னா இந்த ஒரு ஸ்டிக் இருந்தா நம்மளால எல்லாமே செய்ய முடியும். வெப்பன்ஸ் போய் இந்த பிக்காக்ஸ் எடுத்துட்டு அப்புறம் அந்த ஸ்பியரு ஒரே ஒரு அட்டாக் தான். பிக்காக்ஸ் எடுத்த மாட்டான். அது பிக்காக்ஸ் இங்க தான் இருக்கு. வில்லேஜர் பட்ட உடைக்க போறோம். என்ன ப்ரோ வில்லேஜரோட வீட்டுலாம் உடைக்க போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா உடைச்சாங்க ஆகணும். நம்ம சூழ்நிலை அப்படி இருக்கு. என்ன பண்றது? ஒட்டச்சி எடுத்து அப்புறம் ஒரு கதவு எடுத்துக்கணுங்க. அந்த கதவு தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த ஒரு கதவு இருந்தா நமக்கு வந்து செய்ய முடியும். என்னடா அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் சொல்றேன். நம்ம வந்து எல்லா வீட்டையும் உடைக்க போறோமான்னு கேட்டா கிடையாது. முன்னாடி இந்த ஃபுட்டு வந்து ஒரு ஃபர்னன்ஸ் செஞ்சுக்கணும். வந்து பொட்டா கல்லையும் எடுத்து உடைக்கணும். கல் உடைக்கிற தொழில் தாங்க இது. அதுக்கப்புறம் அந்த மெட்டல் மண்டையத்தை என்ன ஒண்ணு இந்த மெட்டல் மண்டைய கொஞ்சம் கூப்பிட்டு சோலோ அடிக்க கூப்பிடும். எனக்கு வர முடியல. என்ன பண்றது? ஏதோ எத்தனை விட்டு மைண்ட் ஓகே. இந்த ஒரு 12 ஸ்டோன் இருக்கு. இந்த 2 விட்டு வச்சா அதே மாதிரி வந்து என்ன இன்னும் 4 ஸ்டிக்கு இங்க வச்சுட்டு வந்து என்ன பண்ண போறோம்? ஆக்ஸ் எடுத்து எடுத்து அடிக்க போறோம். இதை மைண்ட் பண்ணிட்டு வெட்டி காரணம் அந்த மெட்டல் மண்டை எங்க போயிட்டான்? நம்ம கதவு எதுக்கோ சேஃப்டியா கதவு ஓபன் வந்துட்டான்டா. நாளை வீட்டுக்கு கூட வர முடியாது மாமி.
இப்படி வந்தா எனக்கு நான் பிரச்சனையா விட்றா இங்க வந்துட்டேன்டா. ஏ இங்க வாடா வாட இங்க வா. யாருக்கிட்ட அந்த ஆட்டை கொண்டு மீட் எடுத்துக்கிறேன். அப்படியே அப்படியே நில்லு. அப்படியே போட்டோக்கு டோஸ் கொடுக்குற மாதிரி நில்லுங்க. ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி. போட்டோக்கு போஸ் கொடுக்குற மாதிரியே நின்றுட்டேன். ஏன்னா அதுக்கிட்ட ஆக்ஸ் உடஞ்சு போச்சா. போவோம். அது கட்டி ஆக்ஸ் உடஞ்சு போச்சுன்றான். அயனுங்கடா அயனே. எவ்வளோ அயன் கிடைச்சிருக்கு? 5 அயனு கிடைச்சிருக்குங்க. 5 அயனை வச்சு நான் வேணா செய்யலாம். ஒரு 4 கிராஃப்ட் பண்ணிப்போம். அப்புறம் அந்த 5 அயன் வச்சு என்ன நான் செய்ய முடியும்னா அந்த 5 அயனை வச்சு என்ன பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் வந்து இது ஒரு ஆக்ஸு, அப்புறம் வந்து என்னன்னா ஒரு பிக்காக்ஸு. ஐயோ அயன் பத்தலையே. அது யாரா அவசரப்பட்டு ஒன்று அயன் செய்ய சொன்னது. இது வேற நமக்கு வந்து பிரச்சனையா இருக்கு. இருக்கட்டும். இந்த ஆடை கொலை பண்ணிட்டோம். ஆடை கொலை பண்ணிட்டா நமக்கு இது. ஆனா நமக்கு இந்த உள்ளு தேவையே இல்லை. இதுக்கு இந்த உள்ள வந்து கேட்குறேன். ஐயோ இந்த உள்ளு தேவையில்லாம இங்க வருது. இந்த உள்ளி எங்க போட்டு அந்த ஆடை கொலை தேவையில்ல. இங்க இருக்கிற அந்த கல்லு அப்படியே சர்வா மைண்ட் பண்ணி எடுத்து போகணும். எதையும் பார்க்க கூடாது. இந்த பர்மனன்ஸ் நமக்கு வேணாம். ஏன்னா இந்த இது வந்து அப்புறம் அப்புறம் இந்த கல்லு இருக்குல்லங்க. இந்த கல்லு இந்த எதுக்கு தெரியுமாங்க? இந்த மீன் கோழி ஆடெல்லாம் வச்சு வெட்டுவானுங்களே அது. சரி இப்போ நம்ம எங்க போகலான்னு பார்க்கும்போதுதான் ஒரு போட்டு செய்யணும். அந்த போட்டு செய்யறதுக்காக ஒரு மரத்தை தேடுவோம். பார்த்தா தான் வில்லேஜர் வீடு இருக்கே. எல்லா டைமும் வில்லேஜர் வீடு ஒரு கேவ் இருக்கு. இந்த கேவ்ல போய் பார்ப்போம். அயனு 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 அதை எடுறா எடுறா. அயனு கட்டு கிடைச்சே. அந்த அயனு ரொம்ப ரொம்ப நல்ல தங்க அயனு. சரி இப்போ வந்து இந்த கேவ்க்குள்ள போலான்னு பாக்குறதுக்குள்ள மாப்பிள்ளைங்கெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம எங்க போகணும்னு பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு போய் இது பண்ணுவோம். என்னடா பண்ண போறோம்? ஏன்னா ஃபர்னன்ஸ் செய்யறதுக்காக இங்க எங்கேயாவது கேவ் இருக்கு. இங்க கோல் இருக்கு. கோல். ஐயோ இவனுங்கடா எங்க இருந்து வந்தானுங்க? ஐயோ ஃபர்ஸ்ட் ஒரு ரீஸ்பான் போட்டு செட் பண்ணணும். இன்வென்டரி ஆன்ல ஸ்பான் பண்ணிட்டு கொண்டு வருவாங்க. இருங்க நான் பார்த்துட்டு வந்தேன். இங்க பாத்தீங்களாங்க ஸ்பானரு குள்ள. ஓகே போனு கிடைச்சிருக்கு. ஆனா நமக்கு இந்த போன் தேவையில்ல. நம்ம பெட்டு மட்டும் எடுத்துப்போம். இதுல தானே எல்லாம் ஃபுட்டையும் வச்சிருக்கோம். ஓகே இதுல இப்போ மண்ணு வேற பேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். இதுலயும் பிரெட்டு தான் கிடைச்சிருக்கு. ஆனால் ஸ்ட்ரிங்கு தேவைப்படுங்க. நமக்கு ஸ்ட்ரிங்கு ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதுல இருக்கிற ஸ்ட்ரிங்கையும் எடுத்துருவோம். இந்த ஹார்ஸ் ஆர்மர் எதுக்குன்னே தெரில ஏன்டா கொடுத்து வச்சிருக்கானுங்க. நம்ம இங்க எங்கேயாவது இருக்கிற மைன் அது மைன் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். அந்த கோல் இருக்கு. இந்த கோலா நான் இங்க காப்பர் தான் இருக்கு. பரவாயில்ல. சரி நெருப்பு எடுத்துட்டு இப்போ நெருப்பு எடுத்துட்டு போயிட்டு அந்த ஸ்கெலட்டனை போட்டு தள்ளுறதுக்கு முன்னாடி அந்த வீட்டுக்குள்ள இது பண்ணிடுவோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கேயே கொஞ்சம் நேரம் கை சாப்பிட்டுருவோம். சே இதெல்லாம் போய் இது செஞ்சுட்டு இருக்காரு. சரி வந்து கிராஃப்டிங் எவனா அந்த கிராஃப்டிங். ஐயோ இந்த பேக்க கொடுத்தானுங்க இப்படி கொடுத்து வச்சிருக்கானுங்க. சரி இந்த கிராஃப்டிங் டேபிள் போட்டு கிராஃப்டிங் டேபிள் போய் ஃபர்னன்ஸ் அந்த ஃபர்னன்ஸ்ல வந்து கொஞ்சோண்டு இதை உருக்கிட்டு கொஞ்சோண்டு இதை உருக்கிக்கிட்டு இந்த இதை வர வரைக்கும் அந்த கோலா மைண்ட் பண்ணிட்டு இருப்போம். இவனுங்க எங்க இருந்தா வந்தானுங்க? ஐயோ ஐயோ செத்து போயிட்டாங்க. எக்ஸிட் வேர்ல்டா? ஏன்னா நான் திருப்பி ப்ளே பண்ண போறேன்.